2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டுமாக அவருடைய உபத்திரவத்தையும் அவருடைய பாடுகளையும் கர்த்தர் எப்படியெல்லாம் கூட இருக்கிறார்ன்றத ரொம்ப வர்ணிச்சு ரொம்ப அழகா நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துறாரு. எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோம் தெரியுமா? பொறுமை இல்லாததுனால நம்ம சமாதானமாக வாழ முடியல. பொறுமை இல்லாததுனால நமக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ இந்த சோதனைகள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எனக்குள்ள பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பவுல் இங்க சொல்றாரு, எங்களுடைய உபத்திரவம் எங்களை பலப்படுத்தினது. எங்களுடைய உபத்திரவம் எங்களை பலப்படுத்தினது. நான் சொல்றது புரியுதுங்களா? உபத்திரவத்தில் தான் பலன் உண்டாகிறது. அப்போ அந்த உபத்திரவத்தில் பலப்பட்டதுனால அவர் சொல்றாரு, உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்றதுக்கு, உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறதற்கு, இந்த உபத்திரவத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தியிருக்கிறார். அப்பனா உபத்திரவத்தை, போராட்டத்தை வேதத்தின்படி சந்திக்க தெரியாத கிறிஸ்தவன் அல்ல. அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் வளருகிறதும் இல்லை. உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தித்து அவருடைய பலத்தினாலே நான் வாழும்போது கர்த்தர் எனக்குள்ள பலத்தை தரார். ஆறுதலின் தெய்வம் நமக்கு ஆறுதலை தருகிறார், தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். தேற்றுகிற ஊழியத்தை நம்மத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேற்றி ஆற்றுகிற, காயங்களை ஆற்றுகிற, காயப்படுத்துகிற தேவனை நம்ம ஆராதிக்க வரல, காயங்களை ஆற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் பயமா இருக்கு? பயத்தினால ஆறுதல் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம். யாருக்கெல்லாம் பயமா இருக்கு? என் மனைவிக்கு என்ன ஆகும், என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், இந்த வருஷத்தில் சுனாமி வருமா வராதா? வராதது கூட நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம், வர வச்சிருவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் பயந்து 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 இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை இருந்தால் சுகவீனத்திலையும் நீ சுகமாய் வாழ முடியும். உன் பலவீனத்திலையும் அநேகருக்கு உன்னால் பலனை கொடுக்க முடியும். உன் சுகவீனத்திலையும் அநேகர் நீ ஜபிக்கிற ஜபத்தின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா என் கிருபைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. உங்கள் கிருபை எனக்கு போதுமானது. என் சந்ததி வாழ்வதற்கும், நான் இந்த பூமியில், இந்த பொல்லாத பூமியில் வாழ்வதற்கு, இந்த உபத்திரவத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு தேவையானது தேவனுடைய கிருபை. ஆமென். சொல்லுங்க, விடுதலை இல்லை. நான் முக்கியமான சத்தியம், விடுதலை இல்லை. சொல்லுங்க, விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. பவுல் விடுதலைக்காக தான் ஜெபம் பண்ணார். எஸ், 3 முறை விடுதலை வேணும். என்னுடைய சுகவீனத்தில் சுகம் வேணும். என் மனைவி தான் பிரச்சனை, என் கணவர் தான் பிரச்சனை, என் பேர பிள்ளைங்க தான் பிரச்சனை, என் சொத்து தான் பிரச்சனை, எனக்கு விடுதலை வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உண்மையான விடுதலை எங்கே தெரியுமா இருக்கு? ஒருவேளை இப்போ உன் கணவன் பிரச்சனையாக இருந்தா, நாளைக்கு உன் சொந்தக்காரன் பிரச்சனையாக இருந்தா, நாளைக்கு ஒருவேளை பண பிரச்சனை, இப்படி மாறிட்டே இருக்கும். மாறிட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? மாறிட்டே இருக்கும். அப்போது எப்பயுமே எனக்கு தேவையானது விடுதலை அல்ல, தேவனுடைய கிருபை. இப்போ பவுல் அதை சார்ந்து சொல்றாரு, நாங்கள் உபத்திரப்பட்டோம்,
நாங்கள் பாடுபட்டோம், அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் எங்களை பலப்படுத்தினது. 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என்னை பலப்படுத்தினது. யாக்கோபு எழுதின நிருபக்காரன் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அந்த உபத்திரவத்தை, அந்த பாடுகளை, இந்த சோதனை என்ன பண்ணுதுன்றத அவர் நமக்கு சொல்றார் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்குள்ளாக பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஆமென். பொறுமை இல்லாததுனால நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோம் தெரியுமா? பொறுமை இல்லாததுனால நம்ம சமாதானமாக வாழ முடியல. அப்போ இந்த சோதனைகள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எனக்குள்ள பொறுமையை உண்டாக்குகிறது. அதனால தான் பவுல் இங்க சொல்றாரு, எங்களுடைய உபத்திரவம் எங்களை பலப்படுத்தினது. உபத்திரவத்துல தான் பலன் உண்டாகிறது. அப்போ அந்த உபத்திரவத்தில் பலப்பட்டதுனால அவர் சொல்றாரு, உங்களுக்கு நாங்க புத்தி சொல்றதுக்கு, உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறதுக்கு, இந்த உபத்திரவத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தியிருக்கிறார். உபத்திரவத்தை, போராட்டத்தை வேதத்தின்படி சந்திக்க தெரியாத கிறிஸ்தவன் அல்ல. அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் வளருகிறதும் இல்லை. உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தித்து அவருடைய பலத்தினாலே நான் வாழும்போது அந்த உபத்திரவத்தில் தேவன் ஆறுதலாக இருக்கிறார். 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் வாசிக்கும் போது அந்த எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். சிஸ்டர், பிரதர், பவுல் அனுபவிச்சு சொல்றார். பாடுகள்ல இருக்கிற பவுல் சொல்றாரு, நான் பயப்பட்டு இருக்கும் போதும், மரண பயத்துக்குள்ள போகும் போதும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஆறுதல் எனக்கு இருக்கு. ஆமென். இப்ப 6ஆம் வசனத்துல சொல்றார், ஆதலால் என்னத்துக்கு சொல்ல வராரு? ஏன் சொல்ல வராரு? மேல இருக்க வசனத்துல சொல்றாரு, நான் உபத்திரப்படுறதுனாலே ஆறுதல் எனக்கு பெருகுகிறது. ஆறுதல் எனக்கு பெருகிறது. அதனால நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாயிருக்கிறது. ஆமென். இதுக்கெல்லாம் சொல்லணும். இப்போ இந்த உபத்திரவமும் இந்த பாடுகளும் என்ன நடக்குதுன்னு சொன்னா என்னுடைய ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கு. சொல்ல, என்னுடைய ரட்சிப்புக்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு உதவியாயிருக்கிறது. நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? உங்க வாழ்க்கையில் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மனம், இதெல்லாம் இருந்தால் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருப்போமா? யார் வியாதியில் ஆண்டவரை தேடிங்க? எனக்கு வியாதி வந்துச்சு, அது மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். கை தூங்க பார்க்கலாம். சமாதானமே இல்லை, வீட்டில் ஒரே சண்டை, அதனால நான் இயேசுவை தேடி வந்தேன், என்னை கர்த்தர் ரட்சித்தார். கை தூங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, எஸ், அந்த பிரச்சனை தான் உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்கு வழியா இருந்துச்சு. அதே அந்த 6வது வருஷத்துல அவர் சொல்றாரு, நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். உங்களுக்கும் ஆறுதல் இருக்கு சிஸ்டர், கவலைப்படாதீங்க. பிரதர், கவலைப்படாதீங்க. இந்த ரட்சிப்பு தான் உன்னதமானது, விலையேற பெற்றது. இதை உங்கள் அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியாது, உங்கள் அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியாது. நான் பாஸ்டராக இருந்தாலும் என் பிள்ளைக்கு அந்த ரட்சிப்பை வாங்கி கொடுக்க முடியாது. நான் எத்தனை 1000 சர்ச்சை கட்டினாலும் 1000 ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாலும் இந்த ரட்சிப்பை நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரட்சிப்பு விலை மதிப்பற்றது. ஆமென். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தினாலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை ரட்சித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த தெய்வம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்.
அதுதான் பவுல் சொல்றார். நமக்கு ஆறுதல் செய்ய இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகித்தீர்களானால் அது ரட்சிப்புக்கு பலன் செய்கிறது. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்கள் பாடுபடுவீர்களானால் அந்த ரட்சிப்பு பலன் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பா இருக்கு. நிறைய பேருடைய ரட்சிப்பு பலன் கொடுக்கிற ரட்சிப்பா இல்லை, செத்து போயிருக்கு, மறிச்சிருக்கு, ஆவின் கனியற்று இருக்கு. அவர் சொல்றாரு, நான் ஜீவனோடு இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பினாலே அநேகருக்கு நான் பலனை உண்டாக்க வேண்டும். என்னை தேவன் ரட்சித்தார், அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார் என்கிற சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். இந்த பவுல் உபத்திரம் சொல்றோம், கொஞ்சம் கவனிங்க. 2 கொரிந்தியர் 11:24 நாம் இப்படியே வாசிக்கிறோம். யூதர்களால் ஒன்று குறைய எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? யூதர்களால் எத்தனை முறை? 40 அடி குறைய எத்தனை தரம் அடிக்கப்பட்டார்? 4ஆம் வசனம் போங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அப்பனா எத்தனை அடி? 39. ஒரு முறை 39னா 5 முறை போட்டிங்கன்னா அத்தனை முறை அவர் அடிக்கப்பட்டார். அவர் தப்பு பண்ணதுக்காக அடி வாங்கல, சுவிசேஷத்திற்காக அடி வந்தார். 25ஆம் வருஷத்துக்கு போங்க. 3 தரம் மிலார்களால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகள்லயும் மோசம் வந்துச்சு, திருடர்கள்னால எனக்கு மோசம் வந்துச்சு. வெறும் திருட மாத்திரம் இல்ல, நான் நம்பிக்கையா இருந்தவங்க கிட்ட இருந்தே எனக்கு மோசம் வந்துச்சு. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், நான் பட்டணங்களுக்கு சிட்டியில போகும்போது அவங்கள என்ன பண்ண காயப்படுத்தின வேதனையிலும், மனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், கடல் வழியா போறதுல வந்த மோசங்களிலும், கள்ள சகோதரர்களுக்கு உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகள் எல்லாம் எல்லா சபையை குறித்து உண்டாகிற கவலை எனக்கு நாள்தோறும். என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு கஷ்டம்தான், இதெல்லாம் எனக்கு உபத்திரம் தான், இதெல்லாம் எனக்கு வேதனை தான். ஆனால் இந்த மணவாட்டி சபை மணவாளனுக்கு ஆயத்தம் ஆகணுமே, அதுக்காக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரே. பாரம் அவருக்குள் பெருகி இருந்தது, அந்த வேதனை அவருக்குள்ளாய் பெருகி இருந்தது. நான் சொல்ல, பைபிள் சொல்றத சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அவர் மலை பிரசங்கத்தில் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார், ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. வேதத்தில் எல்லா இடங்களிலும் இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகி, என் கூட சேர்ந்து, இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகி, ஜனங்களுடைய தேவைகள், ஜனங்களுடைய பிரச்சனைகள், ஜனங்களுடைய கவலைகள், ஜனங்களுடைய காரியங்களை அவர் பார்க்கும்போது அவர்களுக்கு முதல்ல சுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மனதுருகினார். பைபிளில் வாசிக்கிறீங்களா? இப்போ ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. திருத்துவத்தில் 2ஆம் நபராய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, பைபிளில் வாசிக்கிற கொலோசியர் புஸ்தகத்தை, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபரகரமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மாதிரி வல்லமை. அதாவது யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He is God. கொஞ்சம் கவனிங்க. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். இயேசுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு காயப்படுத்துகிற வயசானவங்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்க, நம்ம ஏற்படுத்துகிற ஜெனரேஷன் என்ன தெரியுமா? இந்த நாவை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணவோ,
ஒன்றும் கேட்கல. நீ ஒரு 100 கொடு, 200 கொடு, இல்லை என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாரு, எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. உங்கள் நாவை வச்சுக்கிட்டு பரவாயில்ல ஆண்டவர் செய்வார், ஒருவேளை விழுந்துட்ட பரவாயில்ல ஆண்டவர் நடத்துவார், நம்ம ஜெபம் பண்ணலாம். எடுத்த உடனே குச்சி எடுத்துட்டு பைபிளை வர தூக்கிறது. எப்போ பார்த்தாலும் என்னது பைபிளை வர தூக்கிடும். மொத்தமாக நியாயத்தீர்ப்பில் நிற்கும் போது, நீ லைனில் நிற்கும் போது அவர் பெரிய ஸ்டிக்கை வச்சு நிற்பார். வாழும்போதே கசப்பு, எதை பேசும்போதும் எதை பார்க்கும்போதும் எதுலேயும் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சந்ததி அப்படியே பார்க்கும்போது அந்த பையன் பண்ணுறதும் சந்தோஷம் இல்லை, இந்த புள்ள பண்ணுறதும் சந்தோஷம் இல்லை, எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்கே உக்காந்தாலும் சந்தோஷம் இல்லை, எதை சாப்பிட்டாலும் சந்தோஷம் இல்லை. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளை? நான் மட்டும்தான் ரைட்டு, நான் ஒண்டி தான் எல்லாம் கரெக்டாக செய்கிறேன், நான் ஒண்டி தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். பரலோகம் போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பைபிளை நம்புறீங்கன்னு நினைக்கிறீங்களா? பாட்டெலாம் அழகாக பாடுறதுனால நீங்கள் பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? காயப்படுத்துகிற ஆத்துமாக்கள், சுவிசேஷத்தை புரியாமல் உறவுகளை குத்தி 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 காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இயேசுவின் குணாதிசயமற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சுகம் யாருங்க தரா? நான் ஜெபம் பண்ணுறேன், சுகம் யார் தரா? எங்கேருந்து சுகமளிக்கும் வல்லமை வருது? அவ்வளோதான், எனக்கு சம்பந்தமே. சுகமளிக்கிற வல்லமை உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆண்டவர் கொடுத்துருக்கார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பலவித வியாதி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? மற்றவங்களுக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு, நான் அவருக்கே. அப்போது பைபிள் கிளியராக சொல்லி கொடுக்குது, சுகம் அவர்கிட்டருந்து வரல. ஏன்னா இன்னைக்கு இதுதான் பெரிய லெவலில் இன்னைக்கு பிரபலமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜனங்க வல்லமை இருக்குன்றத ஆண்டவர் கிருபையினால அந்த ஊழியத்தை அவர் கொடுத்துருக்கார். ஆமென். யாருக்கு அந்த ஊழியன் மூலமாக சுகத்தை கொடுக்கிறாரோ கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். நான் பாவத்திலே மரித்து இருந்தேன், இருளில் இருந்தேன், பாவத்திலே மரித்து இருந்தேன், கர்த்தரோ அவருடைய கிருபையினாலே, பைபிள் சொல்லுது, கர்த்தரோ அவருடைய கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டான். யாருக்கெல்லாம் ஆறுதல் வேணும்? ஆமென். இல்லை, அழும்போது அழுதார், அழும்போது அழுதார். போய் லக்சர்லாம் வைக்கல, போயிட்டு என்ன பண்ணல, லக்சர்லாம் பண்ணலை, அழும்போது அழுதார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் நடுவில் நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம் அப்படின்றத பவுல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கார். அந்த உபத்திரவத்தில் பவுலுடைய பதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இரக்கமும் கிருபையும் நிறைந்த காயங்களை ஆற்றக்கூடிய, மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையினாலே பவுல் தேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம வாசி முடியும். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு மனதில்லை, அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா நான் எல்லாமே நினச்சதெல்லாம் கிடச்சி நான் ஊழியம் செஞ்சுட்டு இல்லை, அந்த உபத்திரவத்தில் தான் நான் பண்ணுறன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னவெனில், பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் பாரு. அவர் சொல்றாரு, தாங்கொன்னா உபத்திரவத்துக்குள்ளாய் நாங்கள் என்ன பண்ணோம், நடந்தோம் என்பதை கொரிந்திய சபை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே, கொரிந்திய சபையே, அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் போனோம், அப்படிப்பட்ட வேதனையில் நாங்கள் போனோம். நிச்சயம் இல்லை, இந்த உயிரங்களை விட்டு பிரிஞ்சிரோன்ற ஒரு அளவுக்கு போயிட்டோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று இயேசு எங்களை தப்புவித்தார்.
ஆமென். அல்லேலூயா. இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரே நம்பி இருக்கிறோம். I want to end with this. என்னை கர்த்தர் ஆறுதலாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு கணவரையும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பெற்றோரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதலாய் இருப்பதுக்கு வைத்திருக்கிறார். காசு பணம் வரும் போகும், உலகத்தை சொல்லி கொடுத்து உலக பேச்சையும் உலக ஆசையிலும் ஊட்டி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பெயர் உண்டாக்கணுன்ற எண்ணத்தில் உங்கள் பிள்ளை கெட்டு போயிட்டா, உங்கள் பிள்ளை உருப்படலை அப்படின்றத உலகத்தை வச்சு நீங்கள் பார்த்து உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பின்பற்றுகிற கிறிஸ்தவம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலாய் உங்களை வைத்திருக்கிறார். இத்தனை வருடங்களாக ஜெபித்தும், இத்தனை வருடங்களா தேவனுடைய வார்த்தையை கேட்டும், இத்தனை வருடங்களா உபவாசித்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை விட உங்களுக்கு என்ன வல்லமை இருக்கு? மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை இருக்கிறது போல உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணலாம்னு நினைச்சாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆமென். அல்லேலூயா. தாய்க்கு, தகப்பனுக்கு, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்க கர்த்தர் நம்ம அழைச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அப்போ அவர் சொல்றாரு, கடந்த காலம், நிகழ்காலம், இந்த தேவன் இன்னும் மரணத்திலிருந்து என்னை தப்புவிப்பார். இந்த தேவன் இன்னும் என்னை, என்னுடைய சந்ததியை, ரட்சிக்கப்பட்ட சந்ததியை வருகிற கோபாக்கினை என்கின்ற நிரந்தர மரணத்திலிருந்து எதிர்காலத்தில் என்னையும் என் சந்ததியும் என் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில இந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கிற வரும் காரியத்துக்காக இல்லை, வருங்காலங்களில் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்பிக்கை எங்க இருக்கு? என் நம்பிக்கை எங்க இருக்கு? ஸ்தாபனத்திலையா? என் நம்பிக்கை ஒரு கூர்வு. இன்னைக்கு நிறைய மனுஷர்களை கடவுளாய் வைத்து வணங்கி கொண்டிருக்கிற சாபங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் மீது கட்டப்படுகிற, மனுஷனை ஹீரோவாக்கி கொண்டிருக்கிற, மனுஷனை பின்பற்றி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் கிறிஸ்தவத்தை விட்டு ஓட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் கிருபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்கைக்கு தக்கதான பதிலை அவன் கொடுத்து தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷனும் கடவுளாக மாற முடியாது. உங்க வாழ்க்கையில் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மனம், இதெல்லாம் இருந்தால் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருப்போமா? யார் வியாதியில் ஆண்டவரை தேடினீங்க? எனக்கு வியாதி வந்துச்சு, அதன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். கை தூங்க பார்க்கலாம். சமாதானமே இல்லை, வீட்டில் ஒரே சண்டை, அதனால நான் இயேசுவை தேடி வந்தேன், என்னை கர்த்தர் ரட்சித்தார். கை தூங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, எஸ், அந்த பிரச்சனை தான் உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்கு வழியா இருந்துச்சு. அல்லேலூயா. வேதத்தில் எல்லா இடங்களிலும் இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகி, என் கூட சேர்ந்து, இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகி, ஜனங்களுடைய கவலைகள், ஜனங்களுடைய காரியங்களை அவர் பார்க்கும்போது அவர்களுக்கு முதல்ல சுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மனதுருகினார். ஆமென். இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போனான் என்ற செய்தி உடனே கேட்டபோதும் அவர் ஊழியத்தில் இருந்ததுனால அவர் தாமதமாய் வந்தார். இப்போ லாசருடைய சகோதரி ஓடிப்போய், மார்த்தாள் ஓடிப்போய் கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடியே வந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லியிருக்கேனே, நான் ஏற்கனவே எத்தனை பேரை உயிரோட எழுப்பியிருக்கிறேனே, மாத்தாலே மரியாலே நீங்கள் ஏன் இப்படி என்ன பண்ணுறீங்க, அழுது ஊரை கூட்டுட்ருக்கீங்க, நான் போய் சுகப்படுத்துகிறேன் வா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு தேவன் போல. வாழ்வு தரும், வாழ்வே இல்லைனாலும் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. ஆமென்.
ஜீவாதிபதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் அழும்போது இயேசுவும் அழுதார். ஆமென், அல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை பார்த்தபோது திருத்துவத்தில் இரண்டாம் நபராய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, பைபிள்ல வாசிக்கிற கொலோசியர் புஸ்தகத்தை, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபிரகாரமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது என்று சொல்ல, அந்த மாதிரி வல்லமை. அதாவது யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He is God. அல்லேலூயா. அதனால தான் சொன்னாங்க, என் தேவன் வல்லமையின் தேவன். ஆமென், அல்லேலூயா. காயப்படுத்துகிற ஆவிகள் சபையை விட்டு ஓடணும். காயப்படுத்துகிற ஆவிகள், ஆமாம், சபையை விட்டு ஓடணும். கணவன் மனைவி காயப்படுத்தி குத்தி பேசி காயங்கள் ஆறுறதை கிண்டி விடுற கேஸ்லாம் இருக்குது. ஆறும் அது என்ன பண்ணுது, கிண்டி விடு. நீ சரி ஆறுதலும் படுத்த வேணாம், ஆறிட்டு, ஆமாம் நீ அதை பண்ணலை, அதை நீ செஞ்சல. ஆமென், அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவித்து கொண்டிருக்கிறார், மீண்டும் தப்புவிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமத்தில் என்ன பண்ணுவோம், போய் ஆண்டவரே நான் இவங்களெல்லாம் காயப்படுத்தியிருக்கேன், என் உறவுகளை காயப்படுத்திருக்கிறேன், என் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கசப்பாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் குறையாக தான் இருக்குது, எதுலேயும் நான் நன்மையை பார்க்குற, என் கண் எதுவுமே நன்மையை பார்த்து பாராட்டுற கண்ணாகவே இல்லை, என் இருதயம் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பார்த்துட்ருக்கு, எதை செஞ்சாலும், எதை போட்டாலும், எதை பேசினாலும், எதை செஞ்சாலும் அதில் என்ன இல்லை, நிறைவு இல்லை. அப்போ ஏதோ பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மளெல்லாம் மன்னிக்கணும், ஆண்டவர் என்ன மன்னிக்கணும், ஆண்டவர் என் குடும்பத்தை மன்னிக்கணும், ஆண்டவர் நம்ம குடும்பங்களெல்லாம் மன்னித்து நம்மளை மருந்தாக, ஒவ்வொருத்தருக்கும் மருந்தாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். இருக்கிற இடத்துல அப்படியே ஏஞ்சி நிற்போம். எங்கள் சரீரங்களை இங்கே தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. நிறைய வியாதி இன்னைக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இல்லாததுனால நிறைய வியாதியோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. எங்கள் நாவில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறர் காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக, மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு ஆண்டவரே உறுதுணையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்மை நாங்கள் பின்பற்றுவதற்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்க சபையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.